இங்க ஹீரோ மார்னிங் போட்டோகிராஃபி கம்பெனி ஓனா வச்சிருக்காரு. ஒர்க் முடிஞ்சதுமே அவர் பொண்ணை கூட்டிட்டு வர போறாரு. பார்த்தா அவங்க பொண்ணு கோவமா இருக்காங்க. அவளை பார்த்ததுமே என்னாச்சுன்னு கேட்கறாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டான். தென் வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது என்னாச்சுன்னு கேட்கறான். அப்பதான் அந்த பொண்ணு வருண் ஒரு பையன் புதுசா என் கிளாஸ்ல சேர்ந்து இருக்கான். அந்த பையன் என்னோட 1% மார்க் அதிகமா எடுத்துறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க தாத்தா 1% தானமா, அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அதை கேட்டதுமே கோவப்பட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. தென் ஹீரோ இந்த பொண்ணுக்கு ஒரு ராஜாவை பத்தின கதையை சொல்லிட்டு இருக்கான். கதையும் சொல்லி முடிச்சிடறா. அப்ப அந்த பொண்ணு இந்த கதையில அம்மா இல்லையான்னு கேட்கறா. ஹீரோவும் இல்லன்றா. அதை கேட்ட இந்த பொண்ணு நீங்க எப்ப கதை சொன்னாலும் அம்மா இல்லாத கதையா சொல்றீங்க, இனிமேல் கதை சொல்றதா என்னோட அம்மாவை பத்தின கதையே சொல்லுங்கன்னு சொல்றா. அப்படி இல்லனா நான் டேப்லெட் போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறா. ஆனா ஹீரோ நீ அந்த வருணோட எப்ப அதிகமா மார்க் எடுக்கிறியோ அப்பதான் உன்னோட அம்மாவை பத்தின கதையை சொல்லுவேன்னு சொல்றா. இந்த பொண்ணு அதை ஒத்துக்கிட்டு டேப்லெட்டும் போறா. இவ தூங்கும் போது தான் தெரியுது இந்த பொண்ணோட மெடிக்கல் கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்குன்னு. தென் இந்த பொண்ணு அடுத்த நாள் இருந்து ராத்திரி பகல்னு பார்க்காம நல்லா படிச்சு அதிகமா மார்க் எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட அம்மா பத்தின கதையை சொல்லி கேட்கறா. ஆனா இவன் எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு, இன்னொரு நாள் சொல்றான்றா. அப்ப இந்த பொண்ணு எனக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு அந்த பொண்ணு திட்டிட்டு போயிடுறான். சோ இந்த பொண்ணு கோவத்துல ஹீரோ கிட்ட சொல்லாம நாயை கூட்டிட்டு வெளியே வந்துடுறா. அப்ப நாய் இவளை விட்டு ஓடி வந்துருது. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. அப்ப ஒரு பொண்ணு நாயை பிடிச்சி இந்த பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணி தண்ணியை கொடுக்குறா. அப்ப இந்த குட்டி பொண்ணு நான் ஒன்லி ஹாட் வாட்டர் மட்டும் தான் குடிப்பேன், ஏன்னா எனக்கு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஹீரோ கால் பண்ணி வர சொல்லிடுறா. ஆனா இந்த குட்டி பொண்ணு ஹீரோ வரதுக்குள்ள எல்லா கதையும் சொல்லிடுறா. ஹீரோ வந்ததுமே அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து இப்படி ப்ராமிஸ் பண்ணி ஏமாத்தலாமான்னு கேட்கறா. இவனும் வேற வழி இல்லாம அவங்க அம்மா பத்தின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான்.